வழியா செம் எக்ஸாம் முடிஞ்சுது. இதை செலிப்ரேட் பண்ற விதமா நானும் என் நண்பர் சரவணனும் கிளம்பி போன இடம் தான் ஆரோவில். இந்த பிளேஸ்க்கு நான் பல தடவை போயிருந்தாலும் இந்த டைம் நிறைய புதுசா இருந்தது. அது என்னெல்லாம் நான் இந்த மினி vlogல பார்க்க போறோம். ஸ்டார்டிங் போனதும் பைக் பார்க் பண்ணலான்னு பார்த்தா 2 வீலர்ஸ்க்கு 50 ரூபா சார்ஜ் பண்றாங்க. எதுக்கு காசு வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆப்போசிட்ல இருந்த எம்டி பிளேஸ்ல பைக்கை பார்க் பண்ணிட்டு நடக்க ஸ்டார்ட் பண்ணி போயாச்சு. கொஞ்சம் தூரம் போனதும் இந்த கேலரி வரும். அங்க நம்ம என்ட்ரி பாஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம், விச் இஸ் டோட்டலி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். தென் நம்ம நடைப்பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர் உள்ளே போக வேண்டியது இருக்கும். போகிற வழியெல்லாம் ஷாப் தான். நிறைய ஃபுட் ஷாப்ஸு, ஹேண்ட்கிராஃப்டட் ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. அண்ட் நிறைய நியூ ஆர்ட் கேலரிலாம் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒன்று தான் இந்த வைல்ட் லைஃப் ஆர்ட் கேலரி. இதுக்கு பர் பர்சனுக்கு 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. கூட வந்த நண்பர் சரவணா தான் எனக்கு பாஸ் எடுத்து கொடுத்தாரு. இந்த ஆர்ட் கேலரி ஃபுல்லாக வைல்ட் அனிமல்ஸ் தீமில் பண்ணியிருந்தாங்க. அங்கேருந்த ஒரு அனிமல் ஸ்டாச்சுஸும் ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பக்கமான ஒரு பிளேஸ். அங்கே எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கோல்டன் குளோபை பார்க்க நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம். இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, போகிற வழி ஃபுல்லாகவே நிறைய இடத்துல ஆரோ வாட்டர் பிளான்ட் வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம ஹைட்ரேட்டடாக இருக்க முடியும் அந்த டியூரிங் வாக்கிங் டைமில். தென் கொஞ்ச நேரம் நடந்து போனதும் குளோப் கிட்ட ரீச் ஆகிட்டோம். குளோபை பார்த்து ஃபோட்டோலாம் எடுத்துட்டு அதுக்கு பக்கத்துலேயே நிறைய சீட்டிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு தென் ரிட்டர்ன் போகிறதுக்கு அங்கேயே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம். ஒரு பஸ் வரும். அந்த பஸ்ஸில் ஏறினா நம்ம ஸ்டார்டிங் எங்கே பைக் பார்க்கிங் விட்டுருந்தோமோ அந்த இடத்துல நம்ம இறக்கி விட்டுருவாங்க. அதுவும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். நம்ம எதுவும் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த பஸ்ஸில் நாங்கள் ஏறி ரிட்டர்ன் வந்துட்டோம். இதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.